நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாலயம் செல்வதனாலே, தேவாலயத்திலே ஜெபிப்பதினாலே, தேவாலய ஆராதனைகளிலே பங்கு கொள்வதனாலே, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்வதனாலே, பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொள்வதனாலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது. அதை குறித்து நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். தேவாலயம் செல்வதிலே பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சங்கீதம் 11:4, மீகா 1:2, ஆபகுக் 2ஆம் அதிகாரம், இந்த வசனங்கள் இந்த வேத பகுதியில் எல்லாம் சொல்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். தேவ பிரசன்னம் எங்கும் உண்டு. ஆனால் தேவனை எளிதாக சந்திக்க வேண்டும் என்றால் நம் தேவாலயம் செல்ல வேண்டும். ஏனென்றால் தேவாலயத்திலே தேவன் இருக்கிறார். தேவாலயத்திலே தேவன் இருக்கிறார் என்று சொல்வதற்கு நான் இன்னும் சில சான்றுகளை உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 18ஆவது அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவாலயத்தில் குறைஞ்சது 2 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஆண்டவர் இருக்கிறார். வேதவசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்த. சங்கீதம் 22 வேதம் சொல்கிறது. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஆண்டவர். தேவாலயத்தில் எந்த ஆராதனை, எந்த சபை ஆராதனைனாலும் சரி, அந்த எந்த டினாமினேஷன் ஆராதனைனாலும் சரி, அங்கே நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். எல்லா டினாமினேஷன் ஆராதனையிலும் நம்முடைய பாணியில் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். அந்தந்த சபை ஒழுங்கின்படி நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்காத சபை ஆராதனை எதுவுமே கிடையாது. எந்த சபைனாலும் சரி, அது மெயின்லைன் டினாமினேஷன்னாலும் சரி, அது பென்டிகாஸ்டல் டினாமினேஷன்னாலும் சரி, அது எந்த டினாமினேஷன்னாலும் சரி, அங்கே நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்க துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கி வருகிறது. அப்போ தேவாலயம் என்றாலே, தேவாலய ஆராதனை என்றாலே அங்கே நம் தேவனை எளிதாக சந்திக்க முடியும். தேவாலயம் என்பது தேவனுடைய பிரசன்னம் எளிதாக நமக்கு கிடைக்கும் இடம். தேவ பிரசனத்தை தேடி இங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம். தேவாலயத்துக்கு வாங்க, தேவ பிரசனம் உண்டு. தேவாலய ஆராதனையில் பங்கு கொள்ளுங்க, அங்கே தேவ பிரசனம் உண்டு. அதனால வேதம் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். சரியா? 2வதாக, தேவாலயம் என்பது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற இடம். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். தேவாலயத்தில் நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கட்டாயம் கேட்பார். எப்படி சொல்கிறேன்? ஏசாயா 56:7 தேவாலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும்ன்றாரு. அவருடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அவருடைய வீட்டை பற்றி, தேவனுடைய ஆலயத்தை பற்றி அவரே ஜெப வீடுன்னு சொல்லியிருக்கும்போது அங்கே நம்ம பண்ணுற ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? கண்டிப்பாக கேட்பார். அது மட்டுமல்ல, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கும். எங்கே பண்ணுற ஜெபத்துக்கு? தேவாலயத்தில் பண்ணுற ஜெபத்துக்கு. இப்போ தேவாலயத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயம் விசேஷமானது தான், அது வல்லமை உள்ளது தான். இட்ஸ் பவர்ஃபுல். பாருங்க, தேவாலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம். அது மட்டுமல்ல, தேவாலயம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் இடம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவாலயம் என்பது தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படும் ஒரு இடம். ஆகவே அங்கே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவாலயத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அன்னாளை பற்றி வாசிக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் நெருக்கப்பட்டாள். தேவாலயத்தில் வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய இருதயத்தை ஊற்றி விட்டாள். அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. தேவாலயத்தில் வந்து மன பாரத்தெல்லாம் அப்படி சமுதிரம் கொட்டி விட்ட பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு கவலைப்படக்கூடாது. யோசபாத் அரசன் 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்து புது பிரகாரத்து மோப்பில் நின்று ஜெபிக்கிறான். பெருத்த வெற்றி போரிலே. தேவாலயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம். எசேக்கியா அரசன்
அசீரிய படைகள் வந்த பொழுதும் அவன் தேவாலயத்தில் வந்து தான் ஜெபம் பண்ணுறான். ஏசாயா 37ஆம் அதிகாரம் விதமாய் சொல்லுகிறது. 1ஆம் வசனம் 14ஆம் வசனம் முதல் வாசித்தீங்கன்னா அதே தான். அப்போது தேவாலயத்திலேருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாக ஒரு விசேஷ வல்லமை உண்டு, நிச்சயமாக உண்டு. அதனால அந்த வேத பதிகள்லாம் சொல்லுது. நீங்கள் தேவாலயத்துக்கு ஒழுங்காக போகிறீங்களா? அந்த ஐயர்வாள் சரியில்லை, அந்த செக்ரட்டரி சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த உபதேசியார் சரியில்லை, அந்த சபை ஊழியர் சரியில்லை, அந்த கோயில் குட்டியார் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த கமிட்டி சரியில்லை, அந்த செக்ரட்டரி சரியில்லை, அந்த ட்ரெஷரர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களா? நான் ஒன்று கேட்குறேன். ஐயர்வாளை பார்க்கவா கோயிலுக்கு போகிறீங்க? ட்ரெஷரரை பார்க்கவா கோயிலுக்கு போகிறீங்க? செக்ரட்டரியை பார்க்கவா கோயிலுக்கு போகிறீங்க? சபை ஊழியரை பார்க்கவா கோயிலுக்கு போகிறீங்க? கோயில் குட்டியாரை பார்க்கவா கோயிலுக்கு போகிறீங்க? ஆண்டவரை பார்க்கலாம் நீங்கள் கோயிலுக்கு போகணும். யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் சரியாக இருக்கீங்களா? அது போதாதா? கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போகாமல் இருக்கவங்களும் கோயிலுக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க. கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு மன இறங்குவார். மேரி கோம் உலக குத்துச்சண்டை வீராங்கனை, பல முறை இந்தியாவில் நம்பர் 1 வீராங்கனையாக தங்கப்பதக்கம் பெற்றவர்கள். ஆசிய விளையாட்டு போட்டி, ஒலிம்பிக் பந்தயம் அவங்க வெற்றி பெறாத, உலக குத்துச்சண்டை போட்டின்னு அவங்க வெற்றி பெறாத போட்டியே கிடையாது. அந்த மேரி கோம் அம்மையார் தன்னுடைய வெற்றியின் ரகசியத்தை எழுதியிருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவள். அவர் சொல்கிறாங்க, நான் செய்யாத வேலையே இல்லை. என் தம்பி தங்கச்சியை குளிப்பாட்டி, அவங்க துணியை துவைச்சி, அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அடித்து, அவங்களுக்கு உணவு ஊட்டி, எல்லா பராமரிப்பு வேலையும் செஞ்சுருக்கிறேன். உரம் மூட்டையை சுமந்திருக்கிறேன், வைக்கோல் மூட்டையை சுமந்திருக்கிறேன், ஏர்பூட்டி உழுதுருக்கிறேன், நெல் மூட்டையை சுமந்திருக்கிறேன். நான் சுமக்காத சுமையே கிடையாது. அவ்வளோ வேலையும் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் குத்துச்சண்டை வீராங்கனைக்கு காரணம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு ஒவ்வொரு வாரமும் போவோம். தேவாலய ஆராதனையில் உற்சாகமாக பங்கேற்போம். ஆடி பாடி எங்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதனையில் பங்கு கொள்ளுவோம். அதன் பின்பு ஆராதனை முடிந்த பின்பு நாங்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு சனிக்கு குத்துச்சண்டை நடைபெறதுக்கு முந்தின ஒவ்வொரு சனியும், குத்துச்சண்டை நடைபெற போட்டி நடைபெற முந்தின சனி, ஒவ்வொரு சனியும் நான் உபவாசித்து ஜெபிப்பேன். தேவன் எனக்கு மன இறங்கினார். பாருங்கள், எளிய குடும்பம். அந்த குடும்பத்து மகள் தேவாலய ஆராதனைகளை தவறாமல் இருந்தபடியினால் தேவன் அவர்களை உலக குத்துச்சண்டை வீராங்க நாமினேட்டட் ராஜ்யசபா மெம்பராக இருந்தாங்க, நியமன ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர்களை உயர்த்தியிருக்கார். நான் என்னுடைய கேரியருடைய ஆரம்பத்தில், என்னுடைய பொது வாழ்க்கை, என்னுடைய வேலை வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நான் ஒரு பள்ளியில் வேலை பார்த்துருந்தேன் கம்ப்யூட்டர் டீச்சராக. 9th கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக இருந்தேன், 10th கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் 8th 9th கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக இருந்தேன், 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக இருந்தேன். அப்போது நான் எக்ஸாம் சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன், அவனுடைய சின்ன பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். பேர் எனக்கு மறந்துட்டு, அவனுடைய பேப்பர்லலாம் ஜீசஸ்ன்னு எழுதி சிலுவைக்குரிய போட்டு எழுதிட்டு இருந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒன்று, அந்த பையன் கிறிஸ்தவ பையன் கிடையாது. 2வது, அந்த பள்ளியும் கிறிஸ்தவ பள்ளி கிடையாது. கிறிஸ்தவ பையனை இல்லாட்டி கூட கிறிஸ்தவ பள்ளியில் இருந்தால் அந்த ஆசிரியர்களுக்கு வர்றதுக்காக மாணவர்கள் ஜீசஸ் இப்படிலாம் எழுதுவாங்க, பிரைஸ் தி லார்ட் இப்படிலாம் எழுதி வைப்பாங்க. அது அப்படியும் இல்லை. நான் தம்பியை கூப்பிட்டேன், தம்பி நீ என்னம்மா ஜீசஸ் போட்டு சிலுவைக்குறி போட்டிருக்கியே, நீ கிறிஸ்தவ பையன் கிடையாத அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், ஏசப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னா. அப்புறம் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் தொடர்ந்து சொன்னான், ஏசப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா எஸ்ஐயாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோவா அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால ஞாயிற்றுக்கிழமை தோறும் எப்படியும் கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணுன்னு நான் ரொம்ப விரும்புவேன் சார். என் அப்பாவுக்கு இஷ்டமே இருக்காது. இருந்தாலும் நான் ரொம்ப ஆசைப்படுவேன், நான் சர்ச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். உடனே எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, நீ ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க வெளியே நின்றுக்கிடுவாங்க. அப்புறம் சர்ச் சாரீஸ் முடிஞ்சோடனே நீ கூப்பிட்டு வந்துடுவாங்க. எனக்காக எங்கள் அப்பா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னால் 2 காரியம் எனக்கு மனசு ரொம்ப கவர்ந்துச்சு. இந்த தம்பியுடைய சர்ச்சுக்கு போகணுன்ற ஒரு வாஞ்சை, கோயிலுக்கு போகணுன்ற வாஞ்சை, தேவாலயம் செல்ல வேண்டுன்ற வாஞ்சை. அவங்க அப்பா அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் என் பிள்ளையை தேவாலயத்துக்கு கூப்பிட்டு போவேன், என் பிள்ளை விரும்பிட்டான் அவனை தேவாலயத்துக்கு கூப்பிட்டு போவேன்ற அவருடைய வாஞ்சை. நம்ம ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்கிறோம், 3 தலைமுறை 4 தலைமுறையாக கிறிஸ்தவராக இருக்கோன்னு சொல்கிறோம். நம்ம ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்கிறோமா?
ஆலயத்துக்கு சென்றாதான் பரலோகம் செல்ல முடியுமாலாம் சிலர் விதண்டவாதம் பேசுவாங்க. ஆலயத்துக்கு செல்வாங்க. ஆலயத்துக்கு செல்லணுனாலும் பரலோகம் நீங்கள் போயிடலாம். நீங்கள் உங்களோட பாவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இங்கே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவளுக்கு பிரியமான பரிசுத்த பிள்ளையாக இருந்தீங்கன்னா நீங்கள் மரித்த பின்பு ஆண்டவர் உங்களை பரலோகத்தில் சேர்த்துக்கிடுவார். ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள், ஸ்கூலுக்கு போகாமே பாஸ் பண்ணலாம், காலேஜுக்கு போகாமே பாஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போகிறோம், ஏன் காலேஜுக்கு போகிறோம்? அது ஒரு ஒழுங்கு இல்லையா? அதனால் சில ஆசீர்வாதங்கள் கிடைக்குது இல்லையா? அதனால் பாஸ் பண்ணுறது ஈஸி இல்லையா? ஸ்கூலுக்கு போகாமல் பாஸ் பண்ணுறத விட ஸ்கூலுக்கு போய் பாஸ் பண்ணுறது ஈஸி இல்லையா? காலேஜுக்கு போகாமல் பாஸ் பண்ணுறதை விட காலேஜுக்கு போய் பாஸ் பண்ணுறது ஈஸி இல்லையா? அதனால் இன்றைக்கே உங்களுடைய வரட்டு கௌரவம் பிடிவாதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவாலயம் செல்லுங்கள், தேவாலயம் செல்லுங்கள், தேவாலயம் செல்லுங்கள். சிலர் வெளியூருக்கு சென்றாலும் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் எங்கே தேவாலயம் இருக்குது, எந்த சபையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னன்னாலும் சரி ஓடி போய் ஆண்டவர் அதானே விரும்பணும். அவர்கள் நம்மில் ஒன்றாக இருக்கவும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அவர்கள் நம்மில் ஒன்றாக இருக்கணும். நமக்குள்ள எத்தனை சபை பிரிவு, எத்தனை பாகுபாடு, நம்ம என்னைக்கு ஒற்றுமையாக இருக்க போகிறோம், என்னைக்கு ஒற்றுமையாக இருக்க போகிறோம். நம்மில் ஒன்றாக இருக்கவும்னு ஆண்டவர் ஜெபம் பண்ணார, பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார. எத்தனை சபை பிரிவு, எத்தனை பாகுபாடு, என்னைக்கு இந்த வேற்றுமை நீங்கும்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எதற்கு இந்த வேற்றுமை? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தானே, எல்லாரும் அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் தானே. நம்மளுக்குள்ளே ஏன் இத்தனை வேற்றுமைகள், ஏன் இத்தனை சபை பிரிவுகள்? வேண்டாம், ஆலயத்திற்கு செல்வோம், நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பரம தகப்பனே, தேவாலயம் செல்வதனால் வரும் நன்மைகள் குறித்து சற்று தியானித்தோம் அப்பா. இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமையிலே வியாதியுள்ள இடத்திலே தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றிலிருந்து ஒவ்வொரு ஞாயிறும் வாய்ப்பு கிடைத்தால் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திற்கு செல்வேன், ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுத்த, தேவாலய ஆராதனையில் பங்கு கொள்வேன் என்று தீர்மானித்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆபரேஷன் தான் வழி, வேறு வழி இல்லை. இந்த வளர்ச்சி, இந்த சதை நீங்குவதற்கு வழி இல்லை என்ற வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரோம். வேண்டாத வளர்ச்சிகள், கட்டிகள், சதை வளர்ச்சிகள், வேண்டாத வளர்ச்சிகள், கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை அங்கே அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக நன்மைகள் பெற்றிருந்தால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கேயோ சாட்சி சொல்ல கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதை சாட்சி சொல்லும்படி வற்புறுத்துவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அல்லது காணிக்க எதிர்பார்ப்பாங்க. அப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.